மக்கள் திலகம் ஒரு யுகத்தின் அடையாளம். மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் இந்த நெடும் பெயரை சொன்னால் சிலர் குழம்புவார்கள். ஆனால் எம்ஜிஆர் என்று சொன்னால் தெரியாதவர் யாருமில்லை. இந்த ஒற்றை எழுத்து அடையாளம் உருவானதற்கு பின்னால் ஒரு அசாதாரண உழைப்பின் சரித்திரம் இருக்கு. ஆரம்பத்துல எம்ஜிஆருக்கு ஒரு தனி அடையாளம் இல்லை. அவரையும் அவர் அண்ணன் எம்ஜி சக்கரபாணியையும் பிரித்து பார்க்க நாடக உலகத்தில எல்லாரும் சக்கரபாணியை பெரியவன்னு கூப்பிட எம்ஜிஆரை சின்னவன்னு கூப்பிட்டாங்க. அந்த சின்னவதான் காலப்போக்கில் யாரும் எட்டிட முடியாத ஒரு மாபெரும் தலைவரா உயர்ந்தார். இந்த கதைதான் காலத்துக்கும் வியப்பு. சினிமாவா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், எம்ஜிஆர் தொட்டது எல்லாமே உச்சம். சினிமா புகழ வச்சு அரசியலுக்கு வந்தாரு, ஜெயிச்சாரு. இதுதான் அவர் மேல பலருக்கு இருக்கும் பொதுவான பார்வை. ஆனா அவர் சினிமாவுலையும் சரி, அரசியலிலையும் சரி எவ்வளவு தீவிரமா உழைச்சார்ங்கிறது இன்னைக்கும் கூட முழுசா வெளியே வராத கதை. இலங்கையின் கண்டிக்கு பக்கத்துல இருக்கிற நாவலப்பிட்டியில மருதூர் கோபாலமேனன் சத்தியபாமா தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். தாயகம் திரும்பிய கொஞ்ச காலத்திலேயே தந்தை இறக்க குடும்ப வறுமையால பள்ளிக்கூட படிப்பு பாதியிலேயே நின்றது. வேற வழியில்லாம எம்ஜிஆரும் அண்ணன் சக்கரபாணியும் நாடக கம்பெனியில சேர வேண்டியதா போச்சு. 3வது படிக்கும் போது குடும்பத்தை காப்பாத்த நடிக்க வந்தாரு எம்ஜிஆர். படிக்கும் வயசுல பிள்ளைங்க இப்படி பிழைப்புக்காக போகிறாங்களேன்னு அம்மா வேதனைப்பட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தான் நாடகங்கள்ல தன்னோட சிறப்பான பங்களிப்பை கொடுத்து கம்பெனியில தவிர்க்க முடியாத நடிகரா உருவானார். நாடக கம்பெனியில இருக்கிற எல்லாருக்கும் சினிமா வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அதுக்கு அபார உழைப்பும் அர்ப்பணிப்பும் தேவைப்பட்டுச்சு. அங்கே இருந்து கிளம்பி உச்ச நட்சத்திரமா ஆன எம்ஜிஆரோட உழைப்பும் உயர்வும் உலகறிந்தது. சினிமாவுக்கு பின்னால இப்படியொரு உழைப்பின் கதை ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தான் எம்ஜிஆரோட அரசியல் வருகைக்கு பின்னாலையும் உழைப்பும் அர்ப்பணிப்பும் இருக்கு. அவர் சும்மா சினிமா புகழ் வச்சு அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. நம் இது கொண்ட ஈபால திமுகவில் இணைஞ்சார். 1957 முதல் முறையா திமுகவை ஆதரிச்சு தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செஞ்சாரு. 1958 நேருவுக்கு கருப்பு கொடி காட்ட திட்டமிட்ட போது கைது செய்யப்பட்டு சிறை சென்றார். அப்போ ஒரு உச்ச நட்சத்திரமா அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை எல்லாம் மறுத்தவர் அவர். 1962 இரண்டாவது முறையா திமுகவுக்காக பிரச்சாரம் சென்றார். அப்போ சட்ட மேலவை உறுப்பினரானார். 1967 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1971 மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினர். அதே வருஷம் திமுகவின் பொருளாளர் பொறுப்புக்கு வந்தார். 1972 திமுகவில் இருந்து நீக்கப்பட்டப்ப அவர் தன்னோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சாரு. ஆனா அதுவும் அவரால் புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி இல்ல. அனகாபுத்தூர் ராமலிங்கம் ஏற்கனவே பதிவு செஞ்சிருந்த அதிமுகவில தன்னை இணைச்சுக்கிட்டார். அப்போ அவர் சொன்னது, ஒரு சாதாரண தொண்டன் தொடங்கிய கட்சியில் என்னை இணைத்து கொண்டேன். அந்த ராமலிங்கத்துக்கு மேல் சபை உறுப்பினர் பதவியும் கொடுத்தாரு. இதுதான் பின்னாட்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா மாறிச்சு. இப்படி அரசியலின் அடியாளத்தில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்கட்டி தலைவராக நிலைநிறுத்திக்கிட்டவர் எம்ஜிஆர். சினிமாவிலையும் அரசியலிலையும் தன்னோட அதிகபட்ச பங்களிப்பை கொடுக்கணும்னு தீவிரமா உழைச்சார். நடிகரா இருந்தாலும் தொடர்ந்து தன்னோட எம்ஜிஆர் நாடக மன்றம் மூலமா இடிந்த கோயில், இன்பக்கனவு மாதிரி நாடகங்களை ஊராக நடத்திக்கிட்டே இருந்தார். நடிகன் மட்டுமில்லாம இயக்குனர், தயாரிப்பாளர், கதாசிரியர்னு எல்லா துறையிலும் கால் பதிச்சு பார்த்தவர். முதல்வரான பிறகும் சினிமாவுக்கு தன்னாலான பங்களிப்பை செஞ்சுட்டே இருக்கணும்னு நினைச்சவர். அரசியல்வாதியா அவரை ஒரு பக்கம் வச்சாலும் கலைத்துறைக்கு எம்ஜிஆர் கொடுத்த பங்களிப்பை எந்த காலத்திலையும் மறக்க முடியாது.